ஹாய் கைஸ், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ் தான். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஃபன் ஃபீல்டான ஒரு டைம் ட்ராவல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவள் ஒரு ஃபேஷன் டிசைனராக ஒரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூட வேலை பார்க்குற மிச்ச ரெண்டு பொண்ணுங்க என்னன்னா ஜியா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஃபேஷன் டிசைனரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹிட்டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓட இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டயத்தில் ஸ்டூடியோட ஓனரும் வந்துட்டு ஏன்பா வேலை பார்க்குற டயத்தில் வேலையை தவிர மிச்சம் எல்லாம் கதையாக பேசுவீங்களே, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பொண்ணுங்களே அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஆச்சு, அந்த என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா, சார் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு சார், 2-3 நாள் ஆகும் அப்படின்னா, இல்ல நாளைக்கே வேணும், உனக்கு புரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் உட்காந்து அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓனர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. நேற்று கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கில் ஏதோ ஒரு பிரச்சனையா அவங்க கால் பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் பார்த்து என்னன்னு கரெக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த ஒர்க் வேற எதுவும் இல்லை, ஜியா அப்படிங்கிற அந்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை தான் அவங்க நேற்று ஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஜியாங்கிற பொண்ணு வேற யாரும் இல்லை, ஹீரோயினுடைய கிளாஸ்மேட், அதாவது காலேஜ் கிளாஸ்மேட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கூட இருக்க பொண்ணுங்கள்லாம் ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக ஹீரோயின் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் விட்டு போயிருக்கு. மேடம் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப, இல்லை அதெல்லாம் மேக்கப் கிளஞ்சு போயிடும், இங்கேயே உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காலில் விழுகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு லாயராக இருக்கான், ஏதோ கடமைக்குன்னு லாயர் ஆன மாதிரி தான் தெரியுது. அவன் கூட உட்காந்து ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பெருசாக கண்டுக்கலைங்கவும் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாத அப்படிங்கவும், நீ எல்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிட்டு போயிடுறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயினை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டு விட்டோன்னு, எப்படி இவெல்லாம் அங்கே வந்திருக்கா பாரு, வயசான மாதிரி ஆயிட்டா, இவளுக்கெல்லாம் இந்த நிலைமை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அம்மாவை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. பொண்ணை வளர்த்து வச்சிருக்க லட்சணம் அப்படி அப்படிங்கும். ஹீரோயினுக்குலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. ஆனால் எதுவும் பேச முடியாமல் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவள் போனோன்னே ஜியா கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ காட்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு பயங்கரமாக கத்தி எழுதுக்கிட்டு இருக்கேல, பின்னாடி ஹீரோவை பார்த்துட்டு என்னடா இங்கே என்னடா பண்ணுற, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கும். ஏமா நீ தாம்மா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே, உள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோயினுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்களும் ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் குரூப்பில் போய்கிட்டு இருக்க ஃபோட்டோஸை பற்றி தான். இதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசுறதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட காதில் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுங்க போனதுமே நானும் லாயர் தான், வேணும்னா சொல்ல அவங்க மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான், அவனுங்க ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டுறானுங்க. அவனுங்களும் அப்புறம் தான் தெரியுது ஃபோனை காண்மென்னு சொல்லி வந்து தேடி பார்த்தா ஹீரோ தூக்கி கொண்டு டஸ்ட்பினில் போட்டு வச்சிருக்கான். டஸ்ட்பின்குள்ளே கையை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லி குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், நல்லா உங்களுக்குலாம் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த கார்டை வச்சுட்டே வர்றப்ப தெரியாமல் ஒருத்தவர் மேலே அடிச்சிடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஜியா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன். சொல்லப்போனால் இவங்களும் அதே காலேஜ்ல சீனியரா தான் இருப்பாங்க. சீனியர் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்காக தான் அந்த ஸ்டூடியோலயே நான் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். இதை ஜியாலாம் பார்த்துட்டு செம காண்டாயிடுறா. ரொம்ப நல்லவ மாதிரி வந்து ஹீரோயினை வந்து உன்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பலார்னு ஒரு அறையை விட்டுறா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவே, ஹஸ்பண்ட் ஆக போறவன் இப்பயே நீ வந்து காலேஜ்ல நடந்த மாதிரி மடக்கிடலான்னு ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்லாம் இன்னமும் நீ திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப, ஒரு நிமிஷம் நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ரிங்கை பாரு, இதெல்லாம் நீ உன் கனவுல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ரிங்கையும் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வரதை பார்த்துட்டு அவளே விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இன்னும் நீ திருந்தாம அப்படி இருக்கியா, முதல்ல அவளோட டிசைனை திருடினா இப்ப ரிங்கை திருட பாக்குறியா அப்படிங்கவும், ஹீரோயின்லாம் அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு சொல்ல வர்றதுக்குள்ளே உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஜியா வந்து ஹக் பண்ணி உன்னோட டிசைனை திருடினது நான் தான், இப்போ 2வது டைமும் என்னோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டா அப்படிங்கவும் தான் ஹீரோயினுக்கு இப்போதான் ஒரு விஷயமே தெரியுது, அந்த டிசைனை திருடினது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் அழுது கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க போனதுக்கப்புறமும் ஜியா ஆக்டிங் ஸ்கில் குறையாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுது. ஹீரோயினை தான் கூட்டிக் கொண்டே வெளியே தள்ளிடுறானுங்க. அப்போதைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் ஜாங் அப்படின்னு சொல்லி
எல்லாரும் வந்து ரொம்ப ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோயினுக்கும் அவங்கள பிடிக்கும், பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வர்றப்பவே ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகுது. இன்னைக்கு தான் அவங்க அம்மாவோடைய இறந்த நாள். அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் கிட்ட ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பண்ணுறது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க லீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி சர்க்கிளில் ஃபோட்டோஸ் வந்து இருந்துச்சு, பார்த்தேன், அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியலடி, ஆனால் நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, எந்த கஷ்டத்துலேயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் வந்து ஃபேஷன் டிசைன் இந்த வருஷத்துக்கான காம்படிஷனை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறப்ப ஹீரோயினுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காம்படிஷன் ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் பண்ணியிருந்த டிசைன் மாதிரியே ஜியாவும் டிசைன் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அந்த டிசைன் வந்து ஹீரோயினோட தான். ஆனால் ஜியா வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கவும் கூட இருக்க எல்லாருமே ஜியாவோட டிசைனை தான் இவ திருடிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்திருக்கும். அந்த ஃபோன் காலை மட்டும் அவள் அட்டன் பண்ணியிருந்தானா அவங்க அம்மா உயிருக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அதே நாளில். அதை நினச்சி ஹீரோயின்லாம் உடஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனாலுமே காலேஜில் இருக்க எல்லாருமே ஹீரோயினை வந்து டிசைனை திருட்டினது இவ தான், ஆனால் பாரு வெக்கமே இல்லாமல் காலேஜுக்குலாம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸருமே உன் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேம்மா, அதை எப்படி ஆக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கூப்பிட்டு வார்னிங்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஆனதுமே ஹீரோயின்லாம் காலேஜுக்கு போகிறதே விட்டுருந்துருப்பாங்க. அதுதான் அவங்க லாஸ்ட்டாக காலேஜுக்கு போனது. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே வேறு மாதிரி மாறி போச்சு. இப்போ லீயா பார்த்தீங்கன்னா கையில் இருக்க வெட்டிங் ரிங் எல்லாம் கழட்டி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் டெய்லி ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்கிட்ட இருக்க பணம் மட்டும்தாண்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக ஒன்று செய்வியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும். என்னடி அப்படின்னு கேட்டா, நம்மளோட பாஸ்ட் லைஃப் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சா அந்த டயத்தில் என்னை அடிச்சாவது அவன் கூட எல்லாம் சேராத அப்படின்னு சொல்லு அப்படிங்கவும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, நம்மளாம் திரும்ப பிறந்து வந்தால் தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும், இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேல கரெக்டாக ஓனர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், இனிமேல் நீ வராத அப்படிங்கவும் ஹீரோயின்லாம் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் மொத்தமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பு செஞ்சவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க, நான் என்ன பண்ணி இப்படிலாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனோட ஹை பீக்கில் வந்து சூசைட் பண்ணிக்கிறக்காண்டியே கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு வேற சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, நம்மளாம் திரும்ப பிறந்து வந்தால் தான் நம்மளோட லைஃப்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி பார்த்துட்டு குதிக்கலான் இருக்கப்ப கரெக்டாக வந்து ஒரு பையன் தடுத்துடுறான். நீ சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, உன்னோட டயத்தை நான் உனக்கு டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை காமிக்கிறான். இதை நான் ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை திரும்ப தர்றதுக்காக நான் ரெடி பண்ண மெடிசன், இதை நீ வேணும்னா ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறப்ப உன்னை எப்படி நான் நம்புறது அப்படிங்கவும் நீ நம்பிதான் ஆகணும், அந்த டேப்லெட்டை சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சாகிற முடிவாயிடுச்சு, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு குதிச்சிடுறா. டைம்லாம் உடனே ஃப்ரீஸ் ஆகி ஹீரோயின் வந்து வேறு இடத்துல விழுந்து கிடக்குறா. ஹீரோயின் வந்து டைம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிற டயத்துக்கு வந்துடுறா. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் சத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா என்ன, இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலி அப்படிங்கவும் ஏண்டி விழுந்ததில் பைத்தியம் ஆயிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறப்ப மாடியிலேருந்து குதிச்சேனே அப்படிங்கவும் ஏண்டி இந்த இருக்க ஸ்டெப்ஸில் இருந்து தாண்டி கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை கனவுல இருக்கமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறப்ப ஹீரோயினை யார் தள்ளி விட்டான்னு இப்போ தான் ஞாபகம் வருது. ஜியா தான் தள்ளி விட்டுருப்பா. சரி கனவு கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதும் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனியரோட அசிஸ்டண்டாக செலக்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் காலேஜ் டேஸில் முடியாதுன்னு சொல்லவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜியாவுக்கு போயிருந்திருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரப்ப கரெக்டாக ப்ரொஃபஸரும் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு கால் எடுக்கிறோம் அப்படிங்கவும் லீ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி தூக்கி விடுறதை பார்த்துட்டு என்னம்மா நீ வரியா என்ன அப்படிங்கவும் ஹீரோயின்லாம் இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கனவுலையாவது நம்ம வந்து நினச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறா. ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவன் என்ன பயந்துக்கிட்டே இருப்பா, இப்போ கையெல்லாம் தூக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. ஹீரோயினுக்கும் அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. இந்த கரை தெரியாத மாதிரி இந்த ஒர்க்கை டிசைன் பண்ண அப்படின்னா ஹீரோயின் வந்து வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்கா. அவளோட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறத பார்த்துட்டு ப்ரொஃபஸர்லாம் எனக்கு தெரியும் இதுக்கான கேப்பபிள் உனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜியாவோட மூஞ்சியெல்லாம் அப்படியே இங்கே சுருங்கி போயிருது. ஃப்ரெண்டெல்லாம் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க, இது கனவு இல்லையா, எனக்கு வழியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன டேட்டு என்ன இயர்னு கேட்குறப்ப தான் ஹீரோயின்கே புரியுது நிஜமாவே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அம்மாவை பார்க்குறக்காண்டி தான் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படி நொண்டி நொண்டி போகிறத நம்ம சீனியரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்.
சீனியர் பார்க்குறான் அப்படிங்கிறத இந்த ஜியாவும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. சீனியர் வேகமாக கார் கொண்டுட்டு வந்து, நீ என்னோட கார்லேயே வா, நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கரெக்டாக வீட்லேயும் கொண்டு போய் விட்டுறான். ஹீரோயின்லாம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவை தான் பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் எங்கே தேடியுமே அம்மாவை காணும். அவளுக்குலாம் அழுக தாங்க முடியாமல் கண்ணுக்குள்ளே நிற்கிது. கரெக்டாக அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம்லேருந்து வரதை பார்த்துட்டு வேகமாக போய் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை விட்டுட்டு ஏமா சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் அப்படிங்கும். உனக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. பார்த்தீங்கன்னா நைட்லாம் கூட கம்மு மாதிரியே அம்மா கூட தான் தெரியுறா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லைம்மா உங்கள் கூட தாம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து அந்த அவங்க அம்மா இறந்து போன இன்சிடென்ட்லாம் கனவா வேற வரவும் இந்த டைம் கண்டிப்பாக உங்களை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வச்சிருக்க ட்ரெஸ் ஃபுல்லாக ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு. அதனால அல்டர்னேஷன்லாம் பண்ணி போட்டுக்கிறா. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அந்த பையன் யாரு அப்படிங்கிறது. யாரா இருந்தா என்ன, இந்த டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. வேகமாக சீக்கிரமாக கிளம்பி காலேஜ்க்குலாம் போய்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. போன டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் இப்படி வர்றப்ப பால்ல அடிபட்டிருக்கும் ஹீரோயினோட தலையில. அதனால இந்த டைமும் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிடுறா. வேற ரூட்ல போறப்ப ஒரு பையன் வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் வந்து ஃபோட்டோஸாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் கிராஸ் ஆகிறாங்க. ஹீரோயினையும் பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷத்தில் கையை விட்டுட்டு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பேனர் மேலே வந்து அவங்களோட ஃபேஸ் பட்டுருது. ஹீரோ மேலே வந்து விழுந்துடுறாங்க. என்னடா நம்மளுக்கு அடியே படல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எம்மா ரொம்ப நேரமாக மேலே உட்காந்துருக்க எந்திரி அப்படிங்கும். என்ன லாயர் சார், நீங்களும் எங்கள் காலேஜில் தான் படிச்சிங்களா, நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படிங்கும். என்ன லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிடுறான். ஹீரோயின்லாம் இப்போ ஏன் ரொம்ப சிடு சிடுன்னு என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் போட்ட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காகவும் புது மாடலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே யார்கிட்டமா இதை கற்றுக்கிட்ட அப்படிங்கும். எங்கள் அம்மா கிட்ட தான் சார் கற்றுக்கிட்டேன், அவங்களும் ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் அப்படிங்கும். இதை கேட்டு ஜியாலாம் கடுப்பாரா. ஆனால் இதை கேட்டு சீனியருக்குலாம் என்னன்னு தெரியல, ஹீரோயின் மேலே ஒரு கண்ணா தான் இருக்கு. ஹீரோயின் தான் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணோன்னு சீனியருக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம். உடனே ஜியாலாம் அடுத்து நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், எல்லாரோட அப்ளிகேஷன் ஃபார்மிங் கொடுங்கன்னு சொல்லி ஹீரோயின்ட்டே வாங்குறா. ஹீரோயின்கெல்லாம் அவளை பற்றி நல்லாவே தெரியும்ல. அதே மாதிரி தான் ஜியா போய் குப்பை தொட்டியில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிழிச்சு போடுறத ஹீரோயின் பார்த்து ஃபோட்டோவும் எடுத்துட்டு, எனக்கு நல்லா தெரியும் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் என் அப்ளிகேஷன் ஃபார்மை காணுன்னு சொன்னேன், கடைசியாக குப்பை தொட்டியில் இருந்துச்சு அப்படிங்கும். என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டால், எனக்கு நல்லா தெரியும், நல்லவ மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி ஜியாட்ட கேட்குறப்ப, ஆமாடி என்னமோ சொன்னியே டிசைனர்னு, கண்டவங்களாம் டிசைனர் ஆயிட முடியுமா அப்படிங்கும். ஹீரோயின்கெலாம் கோவம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு ஜியா எப்படி முன்னாடி விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் அந்த மாதிரி இப்போ ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஜியா ஏன் ஹார்ஷா தள்ளின அப்படிங்கும். நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. உனக்குலாம் இப்படி தாண்டி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பழக்க தோஷத்தில் காஃபி ஷாப் போயிட்டு சரி கார்ட் ஸ்வைப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். அந்த பொண்ணெல்லாம் திருன்னு முழிக்குது. அதுக்கப்புறம் லீ கிட்ட வந்து பணம்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் லீ வந்து என்ன ஒரு மார்க்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஃபியூச்சரில் இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கும். லீ எல்லாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னா, ஃபியூச்சரில் டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துடும், கியூஆர் கோடில் தான் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னொன்று சொல்லு அப்படிங்கும். உனக்கு கிம்மு கூட தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறப்பவே கிம்மு வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே குஷியில போய் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீல. ஹீரோயின்க்கெல்லாம் கடுப்பா இருக்கு. அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லீ கிட்ட போய் காஃபி ஆர்டர் பண்ண அப்படிங்கும். அவ்வளோ ஆர்டர் பண்ணுறக்காண்டி போறா. ஹீரோயின்லாம் ஏன்டா உங்ககிட்ட எல்லாம் காசு இல்லையா, ஏன் அவள்கிட்ட சொல்ற அப்படிங்கும். அவன் அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறான். உடனே லீ எல்லாம் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீல, நீ தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபோனை வந்து இடிச்சதுல மாற்றி எடுத்துக்கிட்டு வந்திருப்பா. ஸோ இப்போ வந்து இவள்கிட்ட 2 ஃபோன் இருக்கு. ஹீரோ வந்து ஜிம்மி கிட்ட வந்து என் ஃபோனை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவங்க கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, கிம் வந்து யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு போறத பார்த்துட்டு அவனே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனோட கபோர்டை ஓப்பன் பண்றப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த ஷாக்ல இருக்கீங்களே, உள்ள யாரோ வர சவுண்ட் கேட்கும். எங்கே ஒளியறதுன்னு தெரியாம இருக்கிறப்ப ஹீரோ தான் வந்து கொண்டாந்து ஒளிய வைக்கிறான். கிம்மு வேற ஹீரோயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல எப்படி காதை பொத்துனானோ அந்த மாதிரி இப்படி நிற்கிறான். இதை பாக்குறதுக்கு ஹீரோயினுக்குலாம் வந்து இப்பயும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி குறுகுறுன்னு பாக்குறத பார்த்துட்டு நம்மள தான் பாக்குறாளோன்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து கிம்மும் ஹீரோவும் ஒரே டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சோன்னே ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்குறான். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டை ஏமாத்த பார்க்குறான், நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கும். சரி நான் அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு இவ பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய காம்படிஷனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜியா வந்து வேணும்னா எங்கள் அப்பா கம்பெனியில் ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான
ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இதுதான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் தான் பயங்கரமா ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாருக்குமே அந்த ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி சீனியருக்கு வந்து இவ்வளோ இனோவேட்டிவா இருக்கு, இதுக்கு காரணம் உங்க அம்மாவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா எல்லாமே எங்க அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஜியாவுக்கு தான் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. இங்க ஹீரோ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரி குளிக்கிற நேரம் கூட விடாம கிம்ம தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க நினைச்ச மாதிரியே ஒர்க்கெல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. அதனால சீனியர் வந்து எல்லாருக்கும் நைட் டின்னர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புற டயத்துல ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அதனால எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சீனியர்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஜியா அந்த ரூம்குள்ள வந்து ஏதோ தேடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க கிம்மு வந்து வேற ஒரு பொண்ணோட உட்காந்து பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ ஒரிஜினலா லவ் பண்ற மாதிரி. இங்க இதெல்லாத்தையும் வந்து ஹீரோவும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் ஃப்ரெண்டு எப்படி சந்தோஷமா இருந்தா ஃபியூச்சர்ல எப்படிலாம் கஷ்டப்படுவா அப்படிங்கறத நினைச்சு பார்த்து, இல்ல கண்டிப்பா நான் இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, லீக்கை ஃபோன் பண்ணி வர சொல்ல அப்படிங்கிறப்ப அவளும் ஃபோன் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மறுநாள் பாத்தீங்கன்னா லீக்கு வந்து கிம் மேரேஜ் ப்ரொபோசல் பண்றதுக்காண்டி நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி ப்ரொபோஸ் பண்றான். இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோயினுக்கெல்லாம் கடுப்பா தான் இருக்கு. அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இவனை விட பெஸ்டா ஒருத்தவன் கிடைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். லீக்கு கரெக்டா கிஸ் பண்ண போற டயத்துல கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 3 பேர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் அப்பதான் உயிரே வருது. லீக் இவனோட சுயரூபம் தெரிஞ்சாலுமே அவனை ஓங்கி கூட அவனால அடிக்க முடியல. அவ்வளோக்கு லவ் பண்ணியிருக்கா. உடஞ்சு போய் வர்றப்பதான் ஹீரோயின் வந்து அவனோட 2வது போனை காட்டுறா. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ குளிக்கிறப்ப கூட ஃபாலோ பண்ணி இருந்திருப்பான்ல, அவன் கிட்ட 2 போன் இருந்திருக்கும். அதுல ஒரு போனை எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் வந்து கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறப்ப அந்த போனை கொண்டாந்து கொடுத்துருந்துருப்பான். மறுநாள் வந்து இவங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே அந்த போட்டோஸ்லாம் எடுத்து அந்த 3 பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்துருப்பான். ஸோ இப்போ லீயோட லைஃப் சேவ் ஆயிருச்சு. ஆனா என்ன, கிம்முக்கு தான் ஹீரோயின் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். லீ எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கிறத சாப்பிட்டே தீத்துக்கிறா. அவ சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டயத்துல சீனியர் வந்து இவங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே சீனியர் வேற லீ கிட்ட போய் உட்காரவும் லீ எல்லாம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா சீனியர் கிட்ட. அவன் வந்து இவளோட புலம்பெல்லாம் தாங்க முடியாம அங்க இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறப்ப ஹீரோலாம் அது ஹீரோயின் குடிச்சிட்டு வந்து வச்ச வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அதுல இவங்களுக்குள்ளே வந்து அப்படியே பார்வையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே லீ எல்லாம் வந்து கட் அவுட்டை பார்த்துட்டு கிம்மன் நினைச்சு போய் புலம்பிக்கிட்டு இருக்கா. கடைசியா ஒரு வழியா இவங்களை எல்லாம் வந்து டாக்ஸியில ஏத்தி விட்டுட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சீனியர் சொன்னா, ஹீரோ வந்துட்டு உன் நம்பர் பிளேட்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா கொண்டே வீட்டுல விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லீயை கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீ ஃபீல் பண்ணா பரவாயில்ல, ஆனா லைஃப் லாங் நீ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் எங்க அம்மாவையும் நானும் காப்பாத்த ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷனுக்காக வச்சிருந்த ட்ரெஸ் ஃபுல்லா கிழிஞ்சு போய் கிடக்கு. வேற யாரும் இல்ல, ஜியா தான் போய் கட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கப்ப ஹீரோயின் தான் வந்து அந்த ட்ரெஸ் ஆல்டர்னேட்டிவா வந்து இப்ப ஃபேஷனா தச்சு வச்சிருக்காங்க. இப்ப முன்னாடி இருந்ததை விட இப்ப சூப்பராகவே இருக்கு. அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு மேல் மாடல் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீல ஹீரோயின் வந்து கால் பண்ணி ஹீரோ வர சொல்லியிருந்திருப்பா. அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் சீனியர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஷேல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே நைட் பார்ட்டி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்றப்ப யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோயின்லாம் யார் பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்ல ஆசைப்படுறேன், இதனாலதான் என்னோட திறமை இன்னும் அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஜியா கிட்ட போய் மெதுவா தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கிறப்ப ஜியாவுக்கும் கடுப்பா தான் இருக்கு. இவங்க எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப இல்ல அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுறா. உடனே ஜியா இதைதான் சாக்குன்னு அனுப்பிச்சு வைக்கிறப்ப சீனியரும் வந்து நானே கூட்டிக் கொண்டே விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். போற வழியில ஜியா எதுவும் கோச்சுக்க மாட்டால நீங்க என் கூட வர்றதுக்கு அப்படிங்கவும், ஏன் அவ கோச்சுக்க போறா அப்படின்னு கேட்கிறப்ப எப்படியும் ஃபியூச்சர்ல அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும், யார் சொன்னா அவ ஜஸ்ட் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்க அம்மாவை காட்டுறாங்க. ஏப்ரல் 11 வந்து ஹீரோயின் வந்து குறிச்சு வச்சிருப்பா. அதாவது அவங்க அம்மா அன்னைக்கு தான் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொண்டாந்து விட்டுட்டு உன்னை கொண்டாந்து விட்டதுக்கு எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கவும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போலான்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நிக்கிறத பார்த்து பயந்துடுறா. யார் இது அப்படின்னு கேட்டா கிளாஸ்மேட் அப்படிங்கிறா. இல்லையே பாய் ஃப்ரெண்ட் மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேளே. சரி ஏப்ரல் 11 என்ன அப்படின்னு கேட்கவும் ஹீரோயினுக்குலாம் பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா கேலண்டர்ல தான் குறிச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்றப்ப இல்லம்மா அது ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் எப்படியாவது உங்களுக்கு நடக்க இருக்கிற ஆக்சிடென்ட்டை நான் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு டேட்டை பார்த்தா கொஞ்சமா தான் இருக்கு, நாட்கள் சீக்கிரமா போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்பவே அந்த காம்படிஷனுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஜியாலாம் ஹீரோயின் கிட்ட இந்த காம்படிஷன்ல கலந்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கண்டிப்பா கலந்துக்குவேன், வின்னும் பண்ணுவேன் அப்படிங்கவும் ஜியாவோட மூஞ்சிய மாறி போயிருது. உனக்கு ஏதாவது மாடல் வேணும்னா
என்கிட்ட கேளு அப்படிங்கவும் அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம லீக்கு தான் கால் பண்ணி கேட்குறா. ஆனால் லீக் கொஞ்சம் பிஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிடுறா. நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேலே காஃபி ஷாப்பில் இருக்க பொண்ணு வந்து இடிச்சிடுறா. அந்த பொண்ணோட ஃபேஸை நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இவ தான் ஃபியூச்சரில் ஆக்ட்ரஸ் ஆக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு மாடலாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், சச்சா எனக்கெல்லாம் அதெல்லாம் வரவே வராதுங்க, ஆக்டிங்லையாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மாடல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கவும், ஆக்டிங் மாதிரி தான் மாடலும், அதில் ஸ்டேஜில் போய் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், உன்னோட போல்டான இது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீல, கண்டிப்பாக நீ ஆக்ட்ரஸ் ஆவ அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்னோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் சீனியர் கரெக்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்திலே ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நைட் 10 மணிக்கு வந்து நீ மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து இவங்களுக்குலாம் வந்து டைம் இருக்கானே கேட்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஜாங் வந்து பார்த்துட்டு எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஆல்டர்னேஷன் பண்ணி அவங்க அம்மாட்ட காமிக்கிறப்ப, இந்த ட்ரெஸ் எப்பமா எடுத்தது அப்படிங்கும், நான் தாம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, என் பொண்ணு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அம்மா வந்து கிஸ் பண்ணிட்டு போறா. இங்கே கிம்மு பார்த்தீங்கன்னா கார்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு வேகமாக ஸ்பீடாக வந்து இடிக்க போகிறப்ப கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. ஹீரோ வந்தது மட்டும் இல்லாமல் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, அந்த 3 பொண்ணுங்களையும் ஃபோன் பண்ணி வர வச்சது நான் தான் அப்படிங்கவும் ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, கோவத்தில் வந்து பீர் பாட்டில் எடுத்து கொண்டாந்து ஹீரோயோட தலையில் அடிச்சிடுறான். ஹீரோயின்லாம் கோவத்தில் போட்டு கிம்மு அடிச்சுக்கிட்டு இருக்கேல, தயவு செஞ்சு விடு, அவன் பண்ணது தப்புங்கிறத அவன் தெரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கதே பார்த்துட்டு, சரி நீ போட்டு விட்டதெல்லாம் போதும், என்னது இது ட்ரெஸ்ஸு, நீ என்ன சின்ன பாப்பாவை எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பசங்களை மீட் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்கவும், ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். போன வேகத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்து, நானே உன்னை கொண்டே விடுறேன், எங்கே போகணும்னு சொல்லு, அப்புறம் நீ வாட்டுக்க சேஃப்டி இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டாந்து விடுறான். விட்டதுக்கப்புறமும் ஹீரோயின் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் இடம் வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ரிட்டர்ன் ஆகிறப்ப எனக்கு கால் பண்ணு, நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் பார்க்குறான் சீனியர் கூட அவள் போகிறத பார்த்துட்டு கோவத்தில் கொண்டாந்து இடிக்கிற மாதிரி வண்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோயினோட கையில் இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் ஒரு விஷயம் சொன்னதில்லை, உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு ஃபேஷன் டிசைனிங் பிடிச்சி ஒன்றும் எடுக்கல, எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸே இதுதான், ஆனால் நான் உன்னையோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜியா வந்துடுறா. ஜியா வந்து வர டைம்னு பார்த்து ஹீரோயினோட வாயில் ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொல்லி இவன் தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து வால் நட்சத்திரம்லாம் விழுகுது. சீனியர் என்ன சொல்கிறான்னா, அதை பிடிச்சவங்களோட பார்க்குறதே தனி சுகம்தான் அப்படிங்குமே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோட ஞாபகம் வந்துடுது. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்கே போகிற வழி ஃபுல்லாக ஹீரோவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை கூட சேர்ந்து பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. 10 மணிக்கு வர சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போய் பார்க்குறா. அவனும் அங்கே தான் இருக்கான். என்ன நடுராத்திரியில் யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடி வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளுக்காண்டி இப்படி ஓடியாந்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த வால் நட்சத்திரம் விழுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜியாலாம் வந்து ஹீரோயினை நிப்பாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. சீனியரோட அப்பா பெரிய ஆளுங்கிறக்காண்டி தானே சீனியரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற, நேற்று உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேலே. ஹீரோ எல்லாரையும் வந்து வீடியோ எடுத்துட்டு, என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டை எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறீங்களா, அப்புறம் நான் ஸ்டாஃப்ட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறவும், நீ இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை என்னடா வந்து பேசுகிற அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஜியாலாம், எங்கே ப்ரூஃப் பண்ணு பார்ப்போம் அப்படிங்கவுமே எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்க்குற சீனியரை வந்து ஜியாவை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படிங்கவும், நீ எனக்கு ஜஸ்ட் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின்லாம் ஹீரோ கிட்ட ஏன்டா என்னை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோலாம் என்ன சொல்கிறான்னா, அந்த சொர்ணாக்கா கேங்கு கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றினதுக்கு நியாயப்படி பார்த்தா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பவே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுறான். இதுக்கெல்லாம் ஒன்றும் தேங்க்ஸ் சொல்ல வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஹீரோயினுக்குலாம் சிரிப்பு வந்துடுது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேல, ஜாங்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, எங்கள் காலேஜில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாமா, நானும் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கவா அப்படிங்கவும், நீ இதை வச்சுக்கோ நான் இன்னொரு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக ஹீரோ ஃபோட்டோஸாக எடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு பொழப்பே இல்லைடா, எதை எடுத்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேல, சரி உன் கேமரா கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேலே. ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி பாப்பா அழுதுகிட்டு இருக்கும், பொம்மையை தண்ணிக்குள்ளே
கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் தான் வந்து எடுத்து கொடுத்துருப்பா. அப்போவே ஹீரோயினை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். இந்த இன்சிடென்ட் வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது. ஹீரோவுக்கு முன்னாடியிலேருந்தே ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு தான் லேட்டாக தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது டெஸ்டினி அப்படிங்கிறத இப்போ தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஹீரோவே இப்படி உத்து பார்க்கவும் என்னாச்சு என் ஃபேஸில் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான் அவ பண்ணதில். இந்த தடவை ஜியாலாம் அடுத்தவங்க டிசைனை திருடியே பொழைச்சிக்கலாங்கிற நினைப்பில் ஹீரோயினோட டிசைனை திருடுறதுக்காண்டி வந்திருக்கா. ஆனால் இவ வருவான்னு தெரிஞ்சே ஹீரோயின் வந்து ஜியாக்காக ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கா. எப்பயுமே உழைச்சி வாழணும் ஜியா, அடுத்தவங்களோட உழைப்பில் வரக்கூடாது, இப்போயாவது மூளையை கசக்கி கொஞ்சமாவது டிசைன்கிறத உனத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா ஜியாவை வெறுப்பேற்ற விடுற மாதிரி நோட்ஸாக எழுதி வச்சிருக்கா. ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக 2 டூர் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, லாட்ரியில் கிடச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஆன்ட்டியும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி போனால் இந்த டைம் ஆக்சிடென்ட் நடக்காமல் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு ஜியாலாம் வந்து சரி வேறு வழி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அந்த ட்ரையல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின்கெல்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. அவங்க அம்மா போகிறப்ப ஹக் பண்ணிட்டு அம்மா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கவும் நானும் தாண்டா உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் காலேஜுக்கு கிளம்பி போகிறப்ப அவளோட புக்கில் இருந்து நோட்டீஸ் கீழே விழுந்துருது. அவங்க அம்மா போக வேண்டிய ட்ரிப்பும் கேன்சல் ஆயிருது, ஆன்டிக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களும் அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் கால் வருது. லீ தான் கால் பண்ணி காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கவும் ஹீரோயினும் கூப்பிட்றக்காண்டி போறா. பின்னாடியே ஜாங்கும் ஓடியாந்து நான் ரெஸ்ட் ரூம் போறேன், இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போட்டுமா அப்படிங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே இருக்க ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கவும் ஜியாவுக்கெல்லாம் வந்து ஏதோ பிளானை போட்டுட்டா. இவங்க ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அந்த ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கு. ஹீரோயினுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. லீக்கும் அப்படிதான், ஹீரோவும் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. கூடவே சீனியர்லாம் வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணுறது வேற யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான் கால் பண்ணி உங்கள் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கவும் ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. போன டைம் ஹீரோயினோட காம்படிஷனை பார்க்க வரேன்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால அம்மாவை அதே இடத்துல நிற்க சொல்கிறா. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா நின்றுக்கிட்டு இருக்கையிலே ஒரு பையன் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறக்காண்டி வர்றான். ஒரு வண்டி ரொம்ப ஸ்பீடாக வருது, அவனை இடிக்கிற மாதிரி வரவும் உடனே வந்து அம்மா போய் அவனை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக இடிக்கிற மாதிரி வரப்ப ஹீரோயின் கொண்டாந்து சைக்கிளை நிப்பாட்டிடுறா. அவரும் பிரேக் போட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த டைம் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம காப்பாத்திடுறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே தான் ஹீரோயினுக்குலாம் உயிரே வருது. அந்த பையனை திரும்பி பார்த்தா அந்த பையன் தான் வந்து டைம் டிராவலிங் டேப்லெட் கொடுத்துருந்துருப்பான். ஹீரோயின் வந்து நீ தானே அது எனக்கு கொடுத்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கவும் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அம்மாவும் காம்படிஷன் என்ன ஆச்சு அப்படிங்கவும் வேகமாக வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜியா தான் கூப்பிட்டுருக்காங்க. ஜியாவோட ட்ரெஸ் ப்ரெசன்டேஷனும் போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஹீரோயினோட பேரை கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கேல ஹீரோயின்லாம் மனசோடைஞ்சு போயிடுறா. இந்த டைமும் நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா ஜாங் தான் ட்ரெஸ் ப்ரெசன்டேஷனை காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குலாம் வந்து செம சந்தோஷம். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா கிம்மு கூட இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஜாங்கோட பெர்ஃபார்மன்ஸும் சும்மா இல்லை, நல்லாவே போல்டாக பண்ணி முடிச்சுட்டா. இதெல்லாம் பார்க்குறப்ப ஹீரோயினுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அவளோட கனவாகவே போகல, நிஜத்திலே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கவும் உனக்காக ஒரு பையன் வந்து தைக்கிறேன்னு சொல்லி கையெல்லாம் வேற குத்திக்கிட்டு அவன் தாம கடைசியாக பிளானை கண்டுபிடிச்சான் அப்படிங்கவும் என்னன்னு கேட்டால் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப தான் நம்ம ஜாங்கு கிட்ட இன்னொரு ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அதாவது அவளுடைய காலேஜ் செலிப்ரேஷன் போட்டுட்டு போகணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டிருந்திருப்பாள். ஸோ அதனால வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்துருப்பா. அது ஞாபகம் வந்தோடனே அதையே எடுத்து போட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்குலாம் அப்படியே ஒரு சந்தோஷம். உடனே ஜாங் எனக்கும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாலாம் என் பொண்ணு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதே பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதை விட அவங்க அம்மா உயிரை காப்பாத்தினது தான் அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. காம்படிஷன்ல ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் தான் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கடைசியாக அவளுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத ஜியாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இது வந்து அவளோட ஒர்க்கே இல்லை, அவளோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, அது எப்படி இன்னொரு ட்ரெஸ் அவள் ரெடி பண்ணியிருக்க முடியும், இது அவளோட ஒர்க்கே இல்லை அப்படிங்கவும் ஹீரோயின்னு சொல்கிறா. என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனது உண்மைதான், ஆனால் ஆல்டர்னேட்டிவாக நான் இன்னொரு ட்ரெஸ் வச்சுருந்தேன், அது என்னோட ஒர்க் தான் அப்படிங்கவும் எப்படி நாங்கள் உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி ஜியா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கா.
இதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோ வந்து கேமராவை கொண்டாந்து கொடுக்குறான். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஹீரோயின் பண்ண எல்லாத்தையுமே அவன் ஃபோட்டோஸ் எடுத்து இருந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் காமிக்கிறப்ப ப்ரொஃபஸர் வந்து சொல்லிடுறாரு, இந்த தான் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இருக்கட்டும், யார் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சீனியர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கொண்டாந்து காட்டுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் இப்போ வந்து ட்ரெஸ் கிழிஞ்சு போகிறது இந்த மாதிரி திருட்டுலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல இவங்க டிபார்ட்மெண்ட்டில். அதனால சீக்கிரட்டாக ஒரு கேமரா வச்சுருந்துருப்பான். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியா தான் போய் அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜியாலாம் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கீல, ஏமா அப்படி பண்ண, சரி அவளுக்கு யார் யாரெல்லாம் துணைக்கு இருந்தாங்கன்னு நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி போய், நாங்கள் எதுவும் பண்ணல சார், அந்த டிசைன் அவங்க அப்பா பண்ணது அப்படிங்குவோமே, நாங்கள் வந்து உங்களுக்கு தான் காம்படிஷன் வச்சோம், நீ இவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சீனியர் கேட்குறப்ப, ஆமாம் இதெல்லாம் நான் தான் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவள்கிட்ட மட்டும் நான் சாரியே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனில் கூட திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. ஜியாவெல்லாம் ஆஃபீஸ் ரூமில் வந்து மீட் பண்ண சொல்லிடுறாங்க. இவங்க வந்து பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கல, ஹீரோயின் வந்து கேட்குறா ஜியாவுக்கு என்னாச்சு அப்படிங்கவும் சீனியரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி அங்கிளை வந்து ஆஃபீஸை விட்டே தூக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கம்பெனியில் நிறைய ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஜியாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜாங்லாம் அவள் பண்ண தப்புக்கு ஃபேமிலியும் சேர்த்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேலே, இவளோட வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அவளோட ஃபீல்டெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா. இங்கே வந்து ஜாங்லாம் வந்து இப்போ ஒரு ஆக்ட்ரஸாகவே ஆகிட்டா, அதுவும் வந்து அவளோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கு. நம்ம லீக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிடுறான். பார்த்த உடனே லவ்ங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகி போயிடுது. லீயோட லைஃபும் இப்போ சேவ் ஆயிடுச்சு, இவங்களுக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே சீக்கிரமாகவே கிராஜுவேஷன் செய்ய முடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா லாயர் ஆக சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ தெளிவாக சொல்லிடுறான், நான் ஃபோட்டோகிராஃபராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ நல்ல ஃபோட்டோகிராஃபராக ஆவ அப்படின்னு சொல்லவும், ஹீரோ போய் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, என்னோட முடிவில் எப்படி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி உனக்கு என்ன தோணுதோ அதையும் நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நாளைக்கு போக வேண்டியது. அதனால அவங்க அம்மாவும் ஹக் பண்ணி பத்திரமா அங்கே போய் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து ஃபாரின்க்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சீனியரை மட்டும் ஃபாரின் அனுப்பிச்சு வச்சிடுறா. சீனியர்லாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட, ஒழுங்கா என் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ இல்லாட்டினா திரும்பி வந்து ஒன்றை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோலாம் ஹீரோயின் கிட்ட இதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டீல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜாங் வந்து ஸ்டார்டிங் சீனில் பார்த்த மாதிரியே இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வரா. வேற எங்கேயும் இல்லை, ஹீரோயினோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் வரா. ஹீரோவும் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபராக இப்போ மாறிட்டான். இவங்க எல்லாருமே இப்போ ரீயூனியன் மாதிரி மீட் பண்ணியிருக்கவும், நம்ம சீனியர் கிட்ட திரும்பவும் ஊருக்கு போயிருவியா என்ன அப்படி, இல்லை இந்த டைம் நான் போகலை, எங்கள் வீட்டில் வந்து எனக்காக பிளேன் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை கேட்டுட்டு லீ எல்லாம், எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டினா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் லீயோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் உண்மையாலுமே செம்ம ஹாப்பியாக இருக்கா. கரெக்டாக வெளியே வரப்போ ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுறா. யார்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜியா தான். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் எப்படி இருந்திருப்பாளோ இப்போ அதே நிலைமையில தான் ஜியாவும் இருக்கா. லைஃப் இஸ் எ சர்க்கிள்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கரெக்டாகவே கிடைச்சிருச்சு. லீ எல்லாம் அது ஜியா தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து மேரேஜ் கால்குள்ள என்ட்ராருக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து, நம்ம சேரணுங்கிறது தான் விதி, நம்ம ரெண்டு பேருமே டெஸ்டினி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோலாம் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனும் செம்மையா நடக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் வந்திருப்பான்ல, அவனை காப்பாத்துறக்காண்டி தான் அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருப்பாங்க. அதை நினைச்ச ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இதை அந்த பையனும் பார்த்துருந்துருப்பான். அந்த பையன் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் டைம் டிராவலிங் டேப்லெட்டே கண்டுபிடிச்சிருப்பான். அதை ஹீரோயின்காக தான் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அந்த ஒரு டேப்லெட்னால நிறைய பேரோட விதியே மொத்தமாக மாறி போச்சு. இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங்கும் கிடைச்சிருச்சு. இந்த ட்ராமாவும் இதோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.